மக்களே இப்போ ஒரு திடுக்கிடும் தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவகுமார் காப்பாற்றப்பட்டாரு, சாச்சனாவும் காப்பாற்றப்பட்டாரு, ரஞ்சித்தும் காப்பாற்றப்பட்டாங்க, ஆர்ஜே ஆனந்தியும் காப்பாற்றப்பட்டாங்க. டேய் என்னடா சொல்றீங்க, இவங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டா வெளியில யாரா போறா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும். ஹோஸ்ட் விஜய் சேதுபதி எலிமினேட் ஆகி போறாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். போனா ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னாலும் நினைச்சிட்டு இருப்பீங்க. மக்களே பார்த்தீங்கன்னா திடுக்கிடும் தகவல், ட்விஸ்டான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்யாவை வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பேசுவோம். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. நிறைய பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் போய் சேரும் அப்படின்ற ரெக்வஸ்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, டேஞ்சர் ஜோனில் நிறைய பேர் இருந்தாங்க. ஓட்டிங்கில் அன்அஃபிஷியல் ஓட்டில் ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க. அஃபிஷியல் ஓட்லேயும் பார்த்தீங்கன்னா 1 கோடி க்ரோ கணக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டிங் வாங்கியிருக்காங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் 40 லட்சம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓட்டிங் வாங்கி சூப்பராக சேவ் ஆகிட்டாங்க. மஞ்சரிக்கெல்லாம் அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்க. அன்ஷிதாக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில லெவருக்கு உள்ள வெள்ள அப்படின்ற ஒரு லெவலில் தான் இருந்திருக்கும். அப்படின்ற பார்த்தீங்கன்னா சாச்சனா அப்படியே காப்பாற்றப்பட்டு போயிட்டாங்க. இதில் டேஞ்சர் ஜோனில் இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஞ்சித்து, சத்யா, சிவகுமார் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. ஆர்ஜே ஆனந்த் இருந்திருக்காங்க. சரி, ரஞ்சித்தை ஒரு கண்டென்ட் காண்டி வச்சுருப்போம், பிரியாராமன்லாம் வருவாங்க, அவ்வளோ வச்சு ஒரு இது பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பையனை பற்றி கதை சொன்னப்போ மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டை க்ரியேட் பண்ணிச்சு. அதனால் அவரை வச்சுருப்போம் அந்த 75வது நாள் வரைக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களெல்லாம் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லாத அவங்க கணக்கு. சத்யா 2 வாரமாக பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. ஒரு ப்ரோமோவில் வரல, எபிசோடில் இருக்காரா இல்லையாரான்னு சொல்லிட்டு தேட வேண்டியதாக இருக்குது. அதனால் தேவையில்லாத கண்டென்ட் இருந்தாலும் ஒன்றும் கிடையாது, இல்லாட்டி ஒன்றும் கிடையாது அப்படின்றனால ஓட்டிங்லேயும் கம்மியாக இருக்கா படையிலன்ற மாதிரி சொல்லி சத்யாவை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. சத்யா எவிக்டட் அப்படின்ற நியூஸ் தான் இப்போ வந்திருக்கு. கேட்கும்போது ஒரு சைடு நல்லா இருந்தாலும் சாச்சனா எவிக்ட் பண்ண மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த வாரமும் காப்பாற்றப்பட்டாங்க, அடுத்த வாரம் கேப்டன் அப்படின்றனால அவங்களுமே காப்பாற்றப்பட்டுட்டாங்க. இன்னும் சாச்சனா கேப்டனா என்ன சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜெஃப்ரிக்கும் உங்களுக்கு மேட்ச் நடந்தது. ஜெஃப்ரி எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ இருக்குது அப்படின்னு, அதாவது எவிக்ட் பண்ண முடியாது, அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் நாமினேட் பண்ண முடியாதுல வரல, அதனால் பார்த்தீங்கன்னா அவர் விட்டு கொடுத்துட்டாரு. அதனால் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆச்சு. சும்மாவே கேப்டனை பழி வாங்கி கேப்டன் மாதிரி ஆடிட்டு இருக்கும். இல்லை கேப்டன் ஆச்சுன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க.